ஹாய் மக்களே, இன்றைக்கி லஞ்சுக்கு கூட வச்சு சாப்பிட்ற ஒரு சுவையான ரெசிபி பார்த்துருவோமா. முதல்ல 2 தக்காளி பழம், ஒரு 10 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இல்லை கொஞ்சம் கடுகு எடுத்து அப்படி எண்ணெயில் தூவி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை தக்காளியில் எண்ணெயில் போட்டு கிண்டிட்டு உடம்புக்கும் ஹேருக்கும் நல்லதான கருவேப்பிள்ளையை உருவி போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு நல்லா தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக நைஸ் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்ருங்க. அப்புறம் இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக மிளகா பொடி, கொஞ்சமாக சிக்கன் பொடியும் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான மசாலாவை உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்றாப்புல நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. போட்ட மசாலா நல்லா வெங்காயம் தக்காளியில் ஒட்டுற மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நம்ம கிண்டும் போது நல்லா தொக்கு மாதிரி ஆயிருங்க. தொக்கு மாதிரி ஆனோடனே அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச கருவாடை அதில் போட்டு நல்லா கிண்டிடுவோங்க. கருவாடு வெந்த அப்புறம் இறக்க போகும்போது நல்லா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். பிரிஞ்சு வந்தால் நம்மளுக்கு கருவாடை தொக்கு ரெடி ஆயிடும். மக்களே, நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.